வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. இன்னைக்கு நம்மோடு அரசியல் கலந்துரையாடலுக்காக இணைந்திருப்பவர் ஜென்சி செயல்பாட்டாளரும் திமுக ஆதரவாளரான கார்த்திக் முருகன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறார். ஜூலை 10 அந்த கரூர் விசிட் தொடர்பா நிறைய பொலிட்டிக்கல் டிராமா நடந்துட்டே இருக்குது. ரெண்டு பக்கம் சரி. டிவிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள், அதாவது 59 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய டிஎம்கே 2 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்துருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் திமுக சைட்ல இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டிராமா ரெண்டு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜூலை 10 விஜய் விசிட் அப்படிங்கிறது அவ்வளவு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்காது. இதுல பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்ப நம்ம இந்த விஷயத்த ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்புறம் எலெக்ஷனுக்கு பின்னாடி. இப்ப எலெக்ஷனுக்கு பின்னாடி இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூர் விசிட்காக அவர் ஒரு டேட் பிளான் பண்றாரு. அந்த டேட் பிளான் பண்றதுக்கு முன்னாடி சில அரசியல் நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஒண்ணு, கரூர்னு நம்ம பேசினாலே நினைவுக்கு வர்றது ஒண்ணு திமுக சார்பா செந்தில் பாலாஜி அவர்கள் வருவாரு. இன்னொன்னு கரூர் விஷயம்ன்றது கரூர் ஸ்டாம்பேட். ஆப்வியஸா இந்த எலெக்ஷன் சுத்தி அது பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் கரூர்ல யார் வின் பண்ணா? இப்ப கரூர்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வந்திருந்தா இப்ப டிவிகே ஜெயிச்சிருக்கணும். ஆனா அந்த இடத்துல டிவிகே ஜெயிக்கல. டிவிகே தோத்து ஏடிஎம்கே சார்பா திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வின் பண்றாரு. ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த கரூருக்கு இவர் போகணும்னா இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஒண்ணு இவங்க நம்ம சைடு இருக்கணும், இல்ல ஆப்போசிட் சைட்ல இருக்கணும்ன்றத ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் கேமா திரு சிஎம் அவங்க சுத்தி இருக்கிற அவங்க அசோசியேட்ஸ் எல்லாம் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கரான இது நடந்துருச்சு. லைக் அவர் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணிட்டார். டாஸ்க் நம்பர் 1 இஸ் கம்ப்ளீட்டட். டாஸ்க் நம்பர் 2 என்னன்னா, லைக் செந்தில் பாலாஜி அவர்களை ஜெயில வைக்கணும். ஏன்னா பழிவாங்கும் நோக்கோட ஜெயில வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. ஆனா அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. இவங்க செந்தில் பாலாஜி பழி வாங்கணும் அப்படிங்கிற தேவை சிஎம்க்கு எந்த இடத்துல வருது? செந்தில் பாலாஜி யாருன்னா, லைக் கரூர்ல இப்ப இடைத்தேர்தல் நடக்க போகுது. இப்ப கரூர் இடைத்தேர்தல் நடக்குதுன்னா டிஎம்கே சார்பா திரு செந்தில் பாலாஜி அவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்தல் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேர்தல் காலத்துல பம்பரமா சுழன்று வேலை செய்யறவர். அதனாலதான் கொங்கு மண்டல பொறுப்பாளரா அவரை திமுகல போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கணிசமாக அவரும் ஒர்க் பண்ணி நல்லபடியான ஒரு ரிசல்ட்ஸை கடந்த காலத்துல கொடுத்திருக்காரு. இப்ப கரூர்ல இவங்க இடைத்தேர்தலை சந்திக்க போறதுனால அவரோட இமேஜ சீர்குலைக்கிறதுக்காகவும் திமுகன்ற நபர் மீது பழிவாங்கும் நோக்கத்தோட இவங்க பண்ணணும்ன்றதுனால அந்த முயற்சிகளை திரு சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்கிறார். ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப முறியடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கும் போது அவர் அங்க களத்துல இருக்கிறார், கரூர்ல இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா? விஜய்க்கு பின்னடைவு, இந்த அவர் முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. லைக் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி ஒரு பழிவாங்கும் நோக்கோட செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பின்னடைவா நடக்கும்ன்றத நம்ம கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். முந்தைய காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலையும் பார்த்திருக்கோம். இப்போ சிஎம் விஜய் அவர்களும் அதே ட்ராக் எடுக்கிறாரோன்றது மக்கள் மத்தியில பரவலா பேசப்படுது. சோ இது முறியடிச்சது அவர் கண்டிப்பா பின்னடைவா தான் இருக்கும். ஏன்னா கரூர்ல கண்டிப்பா அந்த கொங்கு மண்டல பொறுப்பாளரா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பாரு. இவங்களுக்கு பின்னடைவு மேலும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாவும் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன்ல கண்டிப்பா இவங்க பின்னடைவை சந்திப்பாங்கன்றதுனால. இப்ப விஜய் அவர்கள் ஜூலை 10 கரூருக்கு போகிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த கேப் அறிவிக்கப்பட்டதற்கு இந்த ஜூலை 10க்கு நடுவுல தொடர்ந்து சோசியல் மீடியாக்களும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி, கரூர் இஷ்யூங்கிறது பெரிய வேலையில பேசப்பட்டே இருக்குது. அதற்கு இந்த திமுக செயல் எதுக்கு சார் இவ்வளவு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற தேவை எங்கிருந்து வருது? முக்கியத்துவம் இந்த விஷயத்த ஜனநாயக முறைப்படியும் சட்டப்படி முறைப்படியும் கரெக்டா நடக்கணும்ன்றதுனாலதான் திமுக உச்ச நீதிமன்றத்தை அணுகிருக்காங்க. இதுல உச்ச நீதிமன்றம் அணுகும் போது அவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷன்ல எங்கேயுமே கரூருக்கு விஜய் அவர்கள் செல்லக்கூடாதுன்னு எந்த ஒரு பிரேயருமே வைக்கல. என்ன வச்சிருக்காங்கன்னா, கரூர் விஷயத்துல விஜய் அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த சம்பந்தப்பட்டதுனால அவர் ஒரு அரசு பணி கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த இதை கொடுக்கணும், அவங்களுக்கான ரிலீஃபை கொடுக்கணும்ன்றது போறதுனால சாட்சிகள் கிடைக்கப்படும். ஏன்னா கரூர் மக்கள் அவங்க குடும்பத்தார் தான் நேரடி சாட்சிகளா இருக்காங்க. நம்ம அவங்க அம்மாவா அப்பா கூட்டு போன பசங்களோ யாரோ இறந்துருக்காங்கன்னா அந்த குடும்ப மெம்பர் கூடவே இருந்திருக்காங்க. அவங்கதான் நேரடி சாட்சிகள் அந்த விஷயத்துல. அவங்களுக்கான இதெல்லாம் பண்ணும் போது அந்த சாட்சிகள் கலைக்கப்படுமோ
அப்படி சட்டப்படி ரீதியான ஒரு சட்ட சிக்கல் வந்துருமோ, ஜனநாயக முறைப்படியா இது கரெக்டா யார் உண்மையான குற்றவாளிகள் தெரியாம போயிடுமோன்றதுக்காக தான் திமுக எப்பவுமே மக்கள் சைட்ல இருந்து அந்த பெட்டிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காங்க. சரி, இப்ப திமுக மக்கள் சைட் அப்படிங்கிறது ஓகே, அந்த இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது ஸ்டாம்ப் பேட்ல முக்கியமாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்க அப்படிங்கும்போது ஏன் திமுக வந்து அப்ப எஃப்ஐஆர்ல விஜய் அவர்கள் பேரை சேர்க்க தவறிட்டாங்க? அது இப்ப திமுக காரங்க ஒரு ஆதங்கமா சொல்றாங்களே, அப்பயே நீங்க பண்ணிருக்கலாம் இல்லையா, விட்டனாலதான் இவ்வளவு வரைக்கும் வருது அப்படின்னு திமுக காரங்களே ஆதகப்பட்டு சொல்ற அளவுக்கு நிறைய சோசியல் மீடியா இதை பார்க்க முடியுது நம்மளால. இல்ல இவரு நம்ம முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரிகமான மனுஷன். இந்த நாகரிக அரசியல்ல வந்து முன்னெடுத்து செல்றதுல அவரை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் வந்து வரலாற்று பிழை செய்துட்டாரோ அப்படின்றது வந்து இப்போ வந்து திமுக காரங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நான் உட்பட வந்து அது அன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம விட்டது வந்து ஒரு வரலாற்று பிழையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்மைதான். இருந்தும் அன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாததுக்கான காரணம் எந்த ஒரு தொண்டனும் எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் இருக்கிறத வந்து விரும்ப மாட்டான், அவர் வந்து அப்படி நினைச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து இவர் நாகரிகமா அந்த விஷயத்துல அணுகி உண்மையான குற்றவாளிகள் யாரா இருந்தாலுமே தண்டிக்கப்படணும், அந்த விஷயத்துல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் போது யார் உண்மையான குற்றவாளிகளோ வெளியே வந்துருவாங்க அப்படின்றத நம்பினார் நம்ம எக்ஸிஎம். அதனாலதான் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம விட்டுருந்தாங்க. அது என்னோட ஒப்பீனியன். இல்ல அரசியல் படி அப்படி எடுத்துக்கல, சட்டப்படினா அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அரசியல் சார்ந்த நம்ம ராஜதந்திரம் அப்படிங்கிற முயற்சி ஒரு பக்கம் எடுத்தனாலதான் ஒருவேளை எஃப்ஐஆர் அவர் பேரை தவிர்த்துட்டு. இல்ல நான் சொன்ன மாதிரிதான், லைக் அவர் வந்து ஒரு நாகரிக அரசியல்வாதி. அந்த விஷயத்துல வந்து விஜய் வந்து சீஃப் கெஸ்டா தான் வந்திருப்பாரு. ஏன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது மேல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க முதல்ல. இவர் மேல போடாதது வரலாற்று பிழைதான். நீங்க சொன்ன மாதிரி சட்டப்படி இவர் மேல பண்ணிருக்கணும். ஆனா இது அரசியல் ரீதியான ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக விடப்பட்டதோன்றதுதான் எங்களோட மன வருத்தமும் கூட. ஆனா இப்ப அந்த அரசியல் நாகரிகத்தை திமுக எதிர்பார்த்தும் கிடைக்கலையோ? இப்ப தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது போடப்பட வழக்கா இருக்கட்டும், ஒரு இதுக்கு போன்ற வழக்கு அரசு பாதி அவர்கள் குறிப்பிட்டது போல இது அவதூறு வழக்கு கைது நடந்ததே இல்லை, ஆனா இப்பதான் நடக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது இங்க எதிர்பார்க்க முடியலையோ? இல்ல, அது எப்பவுமே திமுக செய்யற நாகரிக அரசியலுக்கு அது ஒரு கரெக்டான ஒரு கெட் பேக் வந்து கிடைக்காது. முந்தைய காலத்துல அதிமுக இருந்த காலத்திலயும் சரி பழிவாங்கும் நோக்கோட சில செயல்கள்லாம் செஞ்சாங்க. ஆனா அது எதுலையுமே நிரூபிக்க முடியல அவங்களால. எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சு தலைவர் கலைஞர் அவர்களை வந்து கைது பண்ணாங்க. இப்போ நம்ம எங்க தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களையும் வந்து கைது பண்ணாங்க. ஆனா அந்த எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் அவங்க நிரூபிக்க முடியல. இப்பவும் அதே நாகரிக அரசியலை நாங்க பண்ணிட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எங்களுக்கு அது திரும்ப கிடைக்காதுன்றது ஒரு மன வலிதான். எப்பவுமே நாங்க திமுக தொண்டர்கள் ஆகியவர்கள் வந்து தலைவர்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், நாகரிக அரசியல் நீங்க மேற்கொள்றீங்க, ஆனா கீழே இருக்கிற தொண்டன் பாதிக்கப்படுகிறான் அப்படின்றத வந்துட்டு நீங்க கொஞ்சம் கருத்துல வைங்க அப்படின்றதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கையாவா இருக்கு இந்த நாகரிக அரசியல். மீண்டும் இந்த கரூர் இஷ்யூக்கு வந்தபோது இப்ப வந்து அங்க வந்து அரசு பணி கொடுக்கறதுக்கு எதிராக நிறைய தலைவர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அரசு பணி கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் இம்பாக்ட் வந்து இந்த கிரவுண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் கிடைச்சுதான்றத நம்ம பாத்துறணும். இப்ப கரூர் சம்பவத்துல நீங்க நடந்து முடிஞ்சதுல இருந்து தமிழக அரசு சார்பா அன்றைக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. விஜய் அப்போது இருந்த டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சார்பாக 20 லட்சம் கிட்ட கொடுத்திருந்தாங்க. மற்ற இயக்கங்கள் மற்ற கட்சிகள் அவங்களால முடிஞ்ச ஒரு பண உதவியை கொடுத்திருந்தாங்க. மேலும் இப்பொழுது இவங்க அமைச்சரா இருக்கின்ற திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 41 குடும்பத்தையும் நாங்க தத்தெடுத்துக்கிறோம். இப்போ நிதித்துறை அமைச்சரா இருக்கிற திரு மரிய வில்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்களுக்கு உண்டான கல்வி செலவுகள் எல்லாமே வந்து நான் முழுவதுமா பொறுப்பேற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு கல்வியும் இதர அடிப்படை வசதிகளும் தவிர வேற எந்த ஒரு ரிலீஃபும் வந்து பெருசா கொடுத்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் நினைக்கிறாங்க. அரசு பணியை கொடுக்கணுன்றதுக்கு வந்து இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோட வந்து முதலமைச்சர் செயல்படுறாரான்றது பெரிய கேள்வி எழுது. ஏன்னா நேரடி சாட்சிகளாக அவங்க இருக்கும்போது அரசு பணி கொடுத்தா இவங்களுக்கு சாதகமா பதில் சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவரோட பொலிட்டிக்கல் கெயின்காக இந்த அரசு பணியை கொடுக்கிறாருன்ற ஒரு சந்தேகமும் மக்களிடம் இருக்கு.
இப்ப இந்த சந்தேகம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வருது, வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு வருது அப்படிங்கும்போது இது விசாரணை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிபிஐ வந்து இது எந்த ஒரு ஆட்சேபனையுமே சொல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை கொடுக்குதுங்க சார் நமக்கு? இல்ல, சிபிஐ நீங்க இடி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அரசோட ஏவல் துறையா தான் இருக்கணும். அவங்களுக்கு எப்ப செயல்படணுமோ அப்பதான் செயல்படுவாங்க. அவங்களுக்கு எதிர்க்கட்சியா இருக்கும் போது முழு வீச்சுல செயல்படுவாங்க. அவங்களுக்கு ஆதரவா இருந்தா அந்த செயல்பாடுகள் சற்று குறைவா இருக்கும். இவங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதுனால அவங்களோட செயல்பாடுகள் இதுல குறைவா இருக்குது. சோ சிபிஐ இதுல வந்துட்டு அவங்களோட முழு வீச்சுல செயல்பட மாட்டாங்கன்றது முன்பே தெரிஞ்சதுதான். ஏன்னா இவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா படி இந்த டிவிக்கு நடக்குதுன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இதுல இருந்து. எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கொள்கை ரீதியா பாஜக எதிர்க்கக்கூடியவங்க கூட இருந்தும் கூட டிவிக்கு வந்து பாஜக இதா செயல்படுதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியாது? இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சூழல்ல வந்து இந்த ஒரு நடந்து முடிந்த தேர்தல்ல ஒரு ஆட்சி நடக்கணும்ன்றதுக்காக தான் கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, விசிகா தோழர்களும் சரி, டிவிகே அரசுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது கண்டிப்பா வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் விசிகாவினரும் வந்து அவங்க கூட்டணியில இருந்து வெளியேறுவாங்க. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு 2 மாசமா இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்து பார்க்கணுன்றதுதான் ஒரு ஜனநாயக முறைப்படி இருக்கும்னு விசிகாவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து திரு விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி எதிர்க்கிறதுக்கு டிவிகேவும் திமுகவும் கை கோர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு. ஆனா அது அரசியல் ரீதியா அவரோட அரசியல் அறிவுக்கேற்ற வாதத்தை வச்சாலுமே ஆனா அது நடைமுறையில சாத்தியம் இல்லை. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் விரைவில் வந்து டிவிகே அரசாங்க கூட்டணியிலிருந்து வெளியேறும். அதுக்கு வந்து ஆயத்தம் ஆயிட்டதுனாலதான் திரு அமைச்சர் புசியானந்த் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸை சட்டமன்ற வளாகத்தில் அவரது அறையில் சந்தித்தார் என்பது எங்களுக்கும் அது கேள்வியா இருக்கு. பாமக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் வைக்கக்கூடிய ஒரு செக்மேட் மாதிரி அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லைக் வந்து இவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது, தாவேக்காவினருக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அரசியல் ஆட்டம் வந்து ரொம்பவே வேற விதமா இருக்கு. யாரோ பின்னாடி இருந்து ஏக்குறாங்க அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்ப வந்து இப்ப இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னாலும் கூட இந்த இடைத்தேர்தல் மொத்தமாக டிவிக்கு சார்ந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்க, டிவிக்கு வெற்றி பெறுது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிஸ்டுகளுடைய விடுதலை சிறுத்தைகளோட தேவை அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மதிப்பு அந்த கூட்டணியில் இருக்குமா உங்களுக்கு? இல்ல, இருக்காது. இப்போ அவங்க ஆட்சியில பங்கு கொடுத்ததுக்குமே அதுக்கு தான் ஒரு காரணம். இவங்க மைனாரிட்டி அரசா வந்ததுனால மட்டும்தான் இவங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுத்திருக்காங்க. விசிகே அவர்களுக்கும் ஐயுஎம்எல் அண்ட் இதர காங்கிரஸுக்குமே. இவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டியில வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களை வந்து சீண்டிருக்க கூட மாட்டாங்க. டிவிகேக்கு எதிர்த்த காலத்துலதான் கம்யூனிஸ்ட் அவர்களும் விசிகாவினரும் காங்கிரஸ் அவர்களும் நிறுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க மைனாரிட்டியா வந்ததுனால மட்டும்தான் இவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காங்க. சார், அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள்கிட்ட இந்த மற்ற கட்சிகள் இருந்து அதிமுக இருந்து பதவி விலகி உள்ள வரும் பொழுது அதற்கு எதிர்ப்பு குரல் வந்து அவ்வளவு வலிமையா இல்லையேங்கிறது. இப்ப நம்மளோட இடமே பறிபோகும் அப்படி நிலை இருக்குன்னு கூட தெரிஞ்சு கூட விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இல்ல, அவங்க இந்த இடைத்தேர்தலை வந்து ஒரு ட்ரையலா தான் பாக்குறாங்க. ஏன்னா இந்த பொது தேர்தல் வரும்போது மக்கள் மனநிலை என்னன்னு வந்து நிறைய கட்சிகள், எல்லா கட்சிகளுமே வந்து கணிக்க தவறிட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் வந்து மக்களோட கணிப்பு, மக்களோட மனநிலை உண்மையாகவே இந்த டிவிகே பக்கம் தான் இருக்கிறதான்றத பொறுத்திருந்து பாக்குறதுக்காக தான் இந்த எதிர்ப்பெல்லாம் இல்லாம இருந்தது. இந்த எதிர்ப்பு இருந்ததுன்னா டிவிகே வந்து அவங்க பிளான்ல இருந்து பேக்கப் ஆயிருப்பாங்க. பேக்கப் ஆயிட்டாங்கன்னா இந்த ரிசைன் பண்ணிட்டு வந்து இவங்க டிவிகேல ஜாயின் பண்றாங்கல்ல இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம், இதெல்லாம் தடுக்கப்பட்டு ஒரு சுமூகமான சூழலையே வந்து டிவிகே வந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த சூழல் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தேவையான மேஜிக் நம்பர்ஸ் கிடைச்சு அந்த இடைத்தேர்தலை வின் பண்ணுன்றதுதான் வந்துட்டு அவங்களோட எண்ணம். மற்ற கட்சியினரோட எண்ணம் என்னன்னா, கூட இருக்கிற கூட்டணி கட்சியினர், டிவிகே கூட இருக்கிற கூட்டணி கட்சியினரோட எண்ணமுமே இந்த எலெக்ஷனை வந்து ஒரு மக்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, மீண்டும் வந்து டிவிக்கு ஆதரவா தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு பல பரீட்சை தான். முன்னாடியே பேசியிருந்தோம், திருப்பியும் கரூர் களத்துக்கே வந்தோம் அப்படின்னாக்க இப்ப ஒரு கரூருக்கு போவது, சிஎம் வந்து கரூருக்கு போறது அப்படிங்கிறது இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு
தாக்கத்தை ஏற்படுத்துது சார். விஜயபாஸ்கரும் இப்ப இந்த பக்கம் இருக்கிறார், வெற்றி பெற்ற வேட்பாளர், எம்எல்ஏவா இருந்தவர் இப்ப டிவிகே பக்கம் இருக்கிறார். அப்படிங்கும் போது களத்துல என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது சார்? இல்ல, அவரோட இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சரோட பணியே வந்து வெறும் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் டாக்ஸ் பேசுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் திருச்சி கிழக்குல ஃபர்ஸ்ட் மீட் போட்டாரு. திருச்சி கிழக்குலயும் வந்துட்டு இடைத்தேர்தல் வரப்போகுது, இப்ப கரூர்லயும் இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன் நம்ம ஜெயிச்ச வந்து பெரம்பூர்ல போயிட்டு ஒரு நன்றி சொல்லல இன்ன வரைக்கும்? ஏன்னா பெரம்பூர் மக்களுக்கு ஒரு ப்ராமிசஸ் கொடுத்திருந்தாரு, 2 மாசத்துக்கோ 1 மாசத்துக்கோ ஒரு தடவையோ வந்து 2 தடவை வந்து பாத்துட்டு போறேன், தொகுதியை கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னி வரைக்குமே ஒரு விசிட் அடிக்கலையே. இவரோட வேலை என்னன்னா அந்த இடைத்தேர்தல்ல வின் பண்ணணும், அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு அரசு இயந்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு கேம்பெயினா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் முழுக்க முழுக்க செயல்பட்டு இருக்காரு. நாளைக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போக போகிறார். அதை சுத்தி நிறைய அரசியல் டிராமா நடக்குது, அது தொடர்பான நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க சார். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வாய்ப்புகள் இருந்தா நான் பேசலாம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மது.